ஒளியை தேடுங்கள், சூரியனுடைய வெளிச்சத்தை நாடுங்கள், வலிமையை தேடுங்கள், உயிரை தேடுங்கள். என்னை நேசிக்கிறவர்களுக்கு நானே உயிர், வலிமை, ஒளி, சூரிய வெளிச்சம் எல்லாம். நான் எங்கிருந்து வந்தேனோ அங்கே உங்களை கூட்டிச் செல்லவே வந்திருக்கிறேன். உங்கள் அனைவரையும் அழைப்பதற்கும் நித்திய வாழ்வை தரும் 10 கட்டளைகளை உங்களுக்கு சுட்டி காட்டுவதற்கும் இங்கே உங்களோடு பேசுகிறேன். அன்பான ஆலோசனையாக உங்களுக்கு சொல்கிறேன், கடவுளையும் உங்கள் அயலாரையும் நேசியுங்கள். மற்றெல்லா காரியங்களையும் நன்றாக நிறைவேற்றுவதற்கான முதல் நிபந்தனை அதுவே. புனித கட்டளைகளுக்கெல்லாம் மிக புனித கட்டளை அதுவே. அதுவே அன்பு. கடவுளை நேசிக்கிறவர்களும் கடவுளில் நேசிக்கிறவர்களும் ஆண்டவராகிய கடவுளுக்காக நேசிக்கிறவர்களும் பூமியிலும் மோட்சத்திலும் சமாதானத்தை கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய உறைவிடமாகவும் மகுடமாகவும் இருக்கும் என்று போதித்து ஜனங்களை ஆசீர்வதித்த பிறகு மக்கள் விருப்பமில்லாமலே கலைந்து சென்றார்கள். இயேசு பேதுருவிடம், மற்ற இருவரையும் கூப்பிடு, நாம் ஏரியில் வலையை வீசுவோம் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, களைப்பினால் என் கைகள் உழைகின்றன. இரவு முழுவதும் வலையை வீசி அதை இழுத்தேன், எல்லாம் வீண். மீன்கள் எல்லாம் ஏரிக்கடியில் உள்ளன, எங்கே என்று தெரியவில்லை என்றார். இயேசு பேதுருவை பார்த்து, ராயப்பா, நான் சொல்கிறபடி செய். உன்னை நேசிக்கிறவர்கள் சொல்வதை எப்போதும் கேள் என்றார். ராயப்பர் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நீர் சொல்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி தன் உதவியாட்களான யாக்கோபையும் யோவானையும் அழைத்தார். நாம் மீன்பிடிக்க போவோம், ஆண்டவர் அதை விரும்புகிறார் என்றார். புறப்பட்டு செல்கையில், ஆண்டவரே, நிச்சயமாக சொல்கிறேன், இது சரியான நேரம் இல்லை. மீன்கள் எல்லாம் இந்நேரம் எங்கே ஓய்வெடுக்கும் என்று யாருக்கு தெரியும் என்றார். படகின் முகப்பில் இயேசு அமர்ந்திருந்தார். மௌனமாக புன்னகை செய்தார்.